லாஸ்ட் கிளாஸ்ல பிரைசிங்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காஸ்ட். காஸ்டினுடைய வகைகள் என்ன? பிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், ஆபரேஷனல் காஸ்ட். பிக்ஸட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னோட உற்பத்தி அளவு எப்படி இருந்தாலும் ஒரு பிக்ஸட் காஸ்ட் நான் பிக்ஸ் பண்ணது எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வாடகை, காப்பீடு. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நமக்கு பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீடு ஒரு வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் வாடகைன்னு நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அடுத்த மாசமே அந்த வாடகையை யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு வருஷம்னா அந்த ஒரு வருடம் காலம் வரைக்குமே அந்த வீட்டுக்குரிய வாடகை நம்ம அதுதான் கொடுப்போம். அந்த வாடகையில எதனா சேஞ்சஸ் இருக்கணும்னா அடுத்த வருஷத்துலதான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அப்போ பிக்ஸட் காஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது மாறாம அப்படியேதான் இருக்கும். என்ன ப்ரொடக்ஷன்ல சேஞ்சஸ் இருந்தாலும் அது மாறாது. அடுத்து நம்ம பார்க்க போற காஸ்ட் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் என்ன அப்படின்னா, உற்பத்தியின் அளவை பொறுத்து இந்த காஸ்டினுடைய விலை மாற்றமாகும். இந்த வேரியபிள் காஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ப்ரொடக்ஷன்ல எனக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருச்சு, அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா தொழிலாளர்கள் அதுக்கு கீழே வேலை செய்யற தொழிலாளர்களுடைய ஊதியத்தை நான் அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இது வேரியபிள் காஸ்ட். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற காஸ்ட் என்னன்னா ஆபரேஷனல் காஸ்ட். ஆபரேஷனல் காஸ்ட் அப்படின்றது பராமரிப்பு நிர்வாக செலவு தான் ஆபரேஷனல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பராமரிப்பு நிர்வாக செலவு இருக்கு அப்படின்னா, விற்ற பொருட்களுடைய அடக்கிய விலையும் இதுலதான் சேரும். நான் விற்பனைக்கு எவ்வளவு செலவு பண்றேன் அதுவும் இந்த ஆபரேஷனல் காஸ்ட்ல தான் சேரும். அடுத்து வங்கிக்கு ஆகிற செலவு, என்னுடைய பயண செலவு, இந்த மற்ற உற்பத்தியெல்லாம் தாண்டி என்னோட இதர செலவுகள் எல்லாமே ஆபரேஷனல் காஸ்ட்ல சேரும். அப்ப இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம பார்த்தது பிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், ஃபைனலா ஆபரேஷனல் காஸ்ட். இந்த காஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. Don't